இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம், மேலும் 3 அமைச்சர்கள் நியமனம். 7ஆம் தேதி பதவியேற்பு நடைபெற வாய்ப்பு. புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கிய கவர்னர் கைலாசநாதர் முதல் நாளிலேயே மக்கள் நலத்திட்ட கோப்புகளுக்கு ஒப்புதல். கோடை விடுமுறைக்கு பின் புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு, மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. மோடி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனைகளை முன்னிட்டு மரக்கன்றுகள் வழங்கல், மாநிலம் முழுவதும் மரம் நடும் இயக்கம் தொடக்கம். புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு வழிவகுக்கும் வகைகள் மேலும் 3 அமைச்சர்களின் பெயர்களை முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரிடம் பரிந்துரைத்துள்ளார். நடைபெற்று முடிந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த மே 13ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் பாஜக சார்பில் நமச்சிவாயம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதலமைச்சர் உட்பட மொத்தம் 6 அமைச்சர்கள் பதவி வகிக்க முடியும். தற்போது 3 மட்டுமே பதவியில் உள்ள நிலைகள், மேலும் 3 அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டிய நிலை இருந்தது. கூட்டணி உடன்பாட்டின்படி காலியாக உள்ள 3 அமைச்சரவை இடங்களில் 2 இடங்கள் என்ஆர் காங்கிரசுக்கும் 1 இடம் பாஜகவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1 மாதத்திற்கும் மேலாகியும் முழுமையான அமைச்சரவை அமைக்கப்படாதது கூட்டணி வட்டாரங்களில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் ஏற்கனவே பதவியேற்ற 2 அமைச்சர்களுக்கும் இதுவரை துறை ஒதுக்கப்படாதது அரசியல் வட்டாரங்களில் விமர்சனத்துக்குள்ளாகி வந்தது. இந்த நிலையில் அமைச்சரவைகள் புதிதாக இடம்பெற உள்ளவர்களின் பெயர் பட்டியலை முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். அதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜவேலு, VP சிவக்குழந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகர் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அமைச்சர் பதவி கோரியதால் தான் அமைச்சரவை விரிவாக்கம் தாமதமாகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கருத்துக்கள் வெளியானது. எனினும் அண்மையில் அவர் தனக்கு எந்தவித பதவியும் தேவையில்லை என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இதன் மூலம் அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதற்கிடையில் முதல்வர் அமைச்சர்கள் பெயர் பட்டியலை ஆளுநரிடம் ஒப்படைத்த பின்னர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை நேரில் சந்தித்து பேசியதும் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் முதலமைச்சர் அளித்துள்ள அமைச்சர்கள் நியமன பரிந்துரையை துணைநிலை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா நடைபெறும். அதன்படி புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா வரும் 7ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் புதுச்சேரியில் முழுமையான அமைச்சரவை அமைந்த துறை ஒதுக்கீடுகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ள நிலைகள், புதிய அலுவலகத்தில் இன்று முதல் முறையாக பணிகளை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கினார். பாரதி பூங்காவிற்கு எதிரே எண் 1 ரங்கப்பிள்ளை வீதியில் செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை இன்று முதல் எண் 1 குபேர் சாலையில் உள்ள பழைய சாராய வடிசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய அலுவலகத்தில் தனது முதல் நாள் பணியை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதுடன் பல்வேறு முக்கிய கோப்புகளை ஆய்வு செய்தார். அதில் முதற்கட்டமாக 3 முக்கிய கோப்புகளில் கையொப்பமிட்டு ஒப்புதல் வழங்கினர். அவற்றில் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான கோப்பிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறவுள்ளனர். இதற்காக ரூபாய் 16,11,25,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 1,96,616 பயனாளிகளுக்கு ரூபாய் 2,500, ரூபாய் 3,000 மற்றும் ரூபாய் 4,000 என்ற அளவுகளில் உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான உதவித்தொகை வழங்க ரூபாய் 56,32,50,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதுச்சேரி அரசும் IDBI வங்கியும் பங்குதாரர்களாக உள்ள பிப்டிக் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு ரூபாய் 37,76,664 மதிப்பிலான பங்கு தொகை மற்றும் சிறப்பு பங்கு தொகை வழங்குவதற்கான பொறுப்பிற்கும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். புதிய அலுவலகத்தில் முதல் நாளிலேயே மக்கள் நலன் சார்ந்த முக்கிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்த ஒப்புதல் வழங்கியுள்ள துணைநிலை ஆளுநரின் நடவடிக்கை அரசு வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்ததை தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை அறிவிப்பின்படி புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் உள்ள பள்ளிகள் இன்று வழக்கம் போல செயல்பட தொடங்கின. பள்ளிகள் திறக்கப்பட முதல் நாளான இன்று காலை முதலே மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வருகை தந்தனர். பெற்றோர்களுக்கும் தங்களது குழந்தைகளை பள்ளிகளுக்கு அழைத்து வந்து சேர்த்தனர். பள்ளி வளாகங்களில் மாணவர்களை வரவேற்கும் வகையால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சில பள்ளிகளில் நுழைவாயில்கள் வண்ண தோரணங்கள் மற்றும் அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. மாணவர்கள் பள்ளி வளாகத்திற்குள் நுழையும் போதே ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்து மலர்கள் வழங்கி இன்முகத்துடன் வரவேற்றனர். இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்து புதிய கல்வியாண்டை உற்சாகத்துடன் தொடங்கினர். முதல் நாள் என்பதால் மாணவர்களிடையே புதிய வகுப்புகள், புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் புதிய நண்பர்கள் குறித்த ஆர்வம் அதிகமாக காணப்பட்டது. பல பள்ளிகளில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் கல்வியாண்டின் முக்கியத்துவம் குறித்து ஆசிரியர்கள் அறிவுரைகளையும் வழங்கினர். பள்ளிகள் திறக்கப்பட்டதையொட்டி காலை நேரங்களில் முக்கிய சாலைகள் மற்றும் பள்ளி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்ட போக்குவரத்து போலீசார் பள்ளிகள் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் புதிய கல்வியாண்டை எதிர்கொள்ளும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் நிலவியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையால் புதுச்சேரி பாஜக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதற்கான முன்னேற்பாடு நிகழ்ச்சி புதுச்சேரி பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி அறிவித்துள்ள தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் விரிவான மரக்கன்று நடும் இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக அனைத்து மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய மாநில தலைவர் VP ராமலிங்கம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் மரங்களை வளர்ப்பதன் மூலம் எதிர்கால தலைமுறைக்கு பசுமையான சூழலை உருவாக்க முடியும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மாநிலம் முழுவதும் அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலக வளாகங்கள் மற்றும் பொது பண்பாட்டு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துமாறு மாவட்ட மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் செல்வம் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அசோக் பாபு, ஜெயலட்சுமி, புகழேந்தி, செந்தாமரை கண்ணன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயக்குமார், தமிழ்மாறன், மாவட்ட தலைவர்கள் உலகநாதன், கிருஷ்ணராஜ், அனிதா, சுகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மோடி அரசின் 12 ஆண்டு சாதனைகளை முன்னிட்டு நடைபெறவுள்ள இந்த தொடர் நிகழ்ச்சிகள் மூலம் வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல பணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் கொண்டு செல்லப்படும் என பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.
அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து அன்னதான திட்டத்தை துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி அநேக இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஐயப்பன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக தொகுதி மக்களின் பயன்பாட்டிற்கான அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தினை திறந்து வைத்து பூஜை செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை நாற்காலியில் அமர வைத்தார். பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தின் வாயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த எளியோர் மதிய உணவு திட்டத்தினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் காமராசர் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக விளையனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற நேரு வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உளையன்பேட்டை தொகுதியில் தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான தளபதி விஜய் பேராதரவுடன் நேயம் மக்கள் கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நேரு என்கிற குப்புசாமி வீடு வீடாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து கோவிந்தசாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு, திருமுடி நகர் முதல் தெரு, திருமுடி நகர் 2வது தெரு பகுதிகள் உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று வாக்களித்து வெற்றி பெற்ற செய்ததற்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் உளையன்பேட்டை தொகுதி நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் வீதி, வானக்கார வீதி, சிங்கிலி நாயக்கர் வீதி மற்றும் வண்ணார வீதி ஆகிய வீதிகளுக்கு தார் சாலை அமைப்பதில் பணிக்கு ரூபாய் 16,95,837 மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2025-2026 புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். அப்போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடசலபதி, இளைநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மணவேடி தொகுதி அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள மேட்டு மதகு மற்றும் பள்ளி மதகு வரைநாட வாய்க்கால்களை 4,98,700 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழப்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர் வேலுமணி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக ரவி பிரகாஷ் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றிய வந்த ஜவஹர் அண்மையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து புதிய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கும் நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இந்திய தேர்தல் ஆணையம் புதுச்சேரி அரசுடன் கலந்து ஆலோசனை செய்து நடத்திய பின்னர் இந்திய நிர்வாகம் பணியாளர் IAS அதிகாரியான ரவி பிரகாஷை புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக கடந்த மே 26ஆம் தேதி நியமித்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை பணியாளர் பிரிவு கடந்த ஜூன் 2ஆம் தேதி ரவி பிரகாஷை தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்த அதிகாரப்பூர்வ ஆணையை வெளியிட்டது.
அதன்படி புதுச்சேரி ரெடியார்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தேர்தல் துறை அலுவலகத்தில் ரவி பிரகாஷ் தலைமை தேர்தல் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் பராமரிப்பு, தேர்தல் தொடர்பான நிர்வாக பணிகள், தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை அவர் மேற்கொள்ள உள்ளார். அவரது பொறுப்பேற்பு தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. வரவிருக்கும் தேர்தல் தொடர்பான பணிகளை வெளிப்படைத்தன்மையுடன் திறம்படவும் மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் தொடரும் என தேர்தல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் மின் கம்பியில் இருந்து அறுந்து விழுந்த மின்சார ஒயர் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது விழுந்த மின்சாரம் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஜெயமூர்த்தி ராஜா நகர் கலைவாணி வீதி பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சிறுவன் ஒருவர் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் உள்ள மின் கம்பத்திலிருந்து திடீரென மின்சார ஒயர் அறுந்து அவர்கள் மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மின்சாரம் தாக்கிய நிலையில் இருசக்கர வாகனத்துடன் தந்தை மற்றும் மகன் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். குறிப்பாக சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கிக் கொண்டதால் கடுமையான மின்சார அதிர்வுக்கு உள்ளாகி துடிதுடித்ததாக கூறப்படுகிறது. அந்த தருணத்தில் அவரது தந்தை மிகுந்த சாதுரியத்துடன் செயல்பட்டு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் சிறுவனை மின்சார ஒயரிலிருந்து மீட்டார். சம்பவத்தை நேரில் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக உதவிக்கு விரைந்து வந்த மின்சாரம் தாக்கி வெளியால் துடித்துக் கொண்டிருந்த சிறுவனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் சிறுவனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகின்றன. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் மின்சார ஒயர் திடீரென அறுந்து விழுவதும், அதனால் தந்தை மகன் இருவரும் கீழே விழுவதும், பின்னர் சிறுவனை காப்பாற்ற பொதுமக்கள் ஓடி வருவதும் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன. இதற்கிடையே இதே முதலியார்பேட்டை பகுதியில் கடந்த மார்ச் மாதமும் இதே போன்ற சம்பவம் நிகழ்ந்திருந்தது. அப்போது சாலையில் நடந்து சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்ட தலையில் பலத்த காயமடைந்தார். அந்த விபத்தில் காயமடைந்த அவர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறுகிய கால இடைவெளியில் ஒரே பகுதியில் இரண்டாவது முறையாக மின்சார ஒயர் அறுந்து விழுந்து ஏற்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே பழுதடைந்த மின் கம்பங்களை மற்றும் பழைய மின்சார ஒயர்களை உடனடியாக அகற்றி புதிய மின் வசதிகளை அமைக்க மின்துறை மற்றும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீ ஆத்மநாதர் சிவனடியார்கள் திருக்கூடம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று விழாவினை சிறப்பித்தார். புதுச்சேரி நள்ளித்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஆத்மநாதர் சிவனடியார்கள் திருக்கூடம் சார்பில் இன்று முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிறப்பு சிவபூஜை, ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் பக்தர்களுக்கான அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் சிவபெருமானின் அருள், ஆன்மீக வாழ்க்கையின் அவசியம், பக்தியின் சிறப்பு மற்றும் மனிதநேய பணிகளின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு முக்கிய அழைப்பாளராக உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவரது வருகையை விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பக்தர்கள் வரவேற்றனர். முப்பெரும் விழாவில் சண்முகம், ரகுநாதன், அகரவேல், சுவாமிநாதன், சம்பத் கலையரசி, திருவாடங்காடு, பித்தன் சிவகலையன், சிவசித்தர் உள்ளிட்டோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். மேலும் திரளான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டு ஆன்மீக அருளை பெற்றனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி நடேசன் நகர் பகுதியில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் புதுவை மாநிலத்தை சார்ந்த 3 முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் வேலைவாய்ப்பு வேண்டி 393க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இவ்வேலைவாய்ப்பு முகாமில் 183 மாணவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. இந்த தகவலை துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ரவீந்திரநாத் மோண்டல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகரில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகரில் சாலை வாய்க்கால் மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது. இந்த பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் உள்ள ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பின் அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார், நிவர்த்தி செய்வதாக உறுதியளித்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தியாகப்பிள்ளை நகர் முதல் குறுக்கு தெருவில் அருள்பாளைக்கும் ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தின் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று காலை வாஸ்து நேரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். பூமி பூஜை நிகழ்வில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்ட ஆலய கட்டுமான பணிகள் இனிதே தொடங்கப்பட்டது. தொடர்ந்து இன்று மாலை சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு பூஜை சிவசரவணம் அவர்களால் நடைபெற உள்ளது. விழாவில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 14,310 ரூபாய். வெள்ளி ஒரு கிராம் 279 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம், மேலும் 3 அமைச்சர்கள் நியமனம். 7ஆம் தேதி பதவியேற்பு நடைபெற வாய்ப்பு. புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கிய கவர்னர் கைலாசநாதர் முதல் நாளிலேயே மக்கள் நலத்திட்ட கோப்புகளுக்கு ஒப்புதல். கோடை விடுமுறைக்கு பின் புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பு, மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. மோடி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனைகளை முன்னிட்ட மரக்கன்றுகள் வழங்கல், மாநிலம் முழுவதும் மரம் நடும் இயக்கம் தொடக்கம். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக ரவி பிரகாஷ் பொறுப்பேற்பு. மின்கம்பியில் இருந்து அறுந்து விழுந்த மின்சார வயர், சிறுவன் மீது மின்சாரம் தாக்கி அதிர்ச்சி சம்பவம், பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியிட. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.